இமயமலை பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்டப்போ பயங்கரமான கோல்டு சார். அதுவும் நேற்று ஈவினிங்லாம் பயங்கரமான கோல்டு, பேசவே முடியல. இருந்தாலும் இந்த பதிவு பண்ணிடுவோம், மாத்திரை போட்டு தான் படுத்திருக்கேன். நீங்கள் எப்பயுமே கோபி சார் முகம் வந்து பிரைட்டாக இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக வேலை. பயங்கர கோல்டுங்க சார். அந்த கிளைமேட் நான் ரிஷிகேஷ் ஹரித்வார் வரப்பயே கிளைமேட் மாறுறதை வந்து உணர்ந்தேன். பிரபஞ்சம் நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலாம், நீ எதை செய்ய வந்திருக்கோ அதை செய்ய வச்சிருக்கோம். இங்கே நான் மிகவும் பிரமிச்சு பார்த்த விஷயம் என்னன்னா, எல்லாமே இறங்கிட்டோம், எல்லாரும் அவங்க ரூம் போயிட்டோம். ஆனால் அன்னைக்கு மட்டும் கோபி சார் ஒன்று டிசைட் பண்ணார், இல்லை நான் போய் கார்த்திகேயன் கோவிலில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு. அருள்முருகன் கோவில் ஒசூர்ல ஒரு முருகர் சிலை இருக்கும். முருகர் சிலைக்கு முன்னாடி ஒரிஜினல் மயில், உயிரோட இருக்கிற மயில் வந்து நிற்கும். முருகருக்கு ஆரத்தி காட்டுவாங்க, அபிஷேகம் காட்டுவாங்க. திருப்புகழ் படிப்பவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராவார்னு அரையனார் சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய அளவுக்கு முருக சக்தியில் இருக்கிற ஆளு அவர். எந்த மாதிரி ஒரு பர்த்னா, இந்த தம்பி கோயிலுக்கே போலனாலும் முருகர் அவர் தேடி வருவார். இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாலும் ஒரு சில முருக பக்தர்கள் வந்து என்ன ஞாபகத்தில் வச்சுருக்காங்க மக்கள்கிட்ட. என்னென்னா, மயில்பாறை ஜீவான ஒரு முருக பக்தை, அதுக்கப்புறம் கந்தனடிமைன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் ரஜினி பிரசாத்னு ஒரு தம்பி, அதுக்கப்புறம் முகிலன்ற ஒரு தம்பி, அதுக்கப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி. இவங்க எல்லாமே என்னோட எந்தெந்த வீடியோவில் எடுத்து கட் பண்ணி போட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு நான் தனியாகவும் நன்றி சொல்லுவேன், இந்த நேர்காணல் மூலயமாவும் நான் நன்றி சொல்லுவேன். நீங்கள் யாரால நம்மளுக்கு எப்பயுமே ஆபத்துனா சார், நம்மளால நம்மளுக்கு ஆபத்துனா நம்ம சுற்றி இருக்கனால ஆபத்து. முருகர் உத்தரவு தான். யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான். நான் இதை ஃபஸ்ட்டு ஒருத்தட்ட பார்த்தனா அது ரஜினி சார் தான். அதுக்கப்புறம் அந்த குணம் யார்கிட்டையுமே கிடையாதுங்க சார். அந்த எப்படி கிரகம் விதி வேலை செய்யுதுன்னா, ஒரு விஷயம் தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு கூட திரும்ப போஸ்ட் பண்ணாங்க பாருங்க, இதுதான் நேரம். இது எல்லாருக்கும் இருக்கு சார். இதுலேருந்து எது காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகமே சொல்ல சார். வணக்கம் சார். எல்லா புகழும் முருகனுக்கே. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம ரெண்டு பேரும் நேர்காணல் உட்காந்துருக்கோம் சார். ஆமாங்க சார். எல்லாமே இந்த மஞ்சள் உட்காந்து நீங்கள் சொல்லலை என்கிட்ட. இல்லை, நான் வந்து இதை பல தடவை உணர்ந்துருக்கேங்க சார். சமீபத்தில் ஒரு சேனலில் கூட நான் சொல்லியிருப்பேன், எப்படி இந்த யூனிவர்ஸ் நம்மளை செயல்படுத்துது. இன்னைக்கால கூட ஒரு வாசகம் படித்தேன், இந்த பிரபஞ்சம் நீ விருப்பப்பட்டாலும் விருப்பப்படலாலும் நீ எதை செய்ய வந்திருக்கோ அதை செய்ய வச்சிருமா. அப்படி இருக்கும்போது நான் பல தடவை நேர்காணலில் போகும்போது எல்லாமே நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ஆங்கர் ஒரே கலரில் இருக்கும். இதுதான் யூனிவர்ஸோட அந்த கோ இன்சிடென்ட் சொல்லுவாங்கள்ல, முன்கூட்டியே திட்டமிட்டு இது நடத்தணும், இதை டெலிவரி பண்ணிட்டு. அப்போது நான் வந்தோடனே நான் உங்ககிட்ட சொல்கிறேன், சார் நான் எல்லோ கலர் ட்ரெஸ் சார்னா நீங்களும் எல்லோ கலர். நீங்கள் முருகர் தான் விருப்பப்பட்டு நடக்க வச்சிருக்காரு. நிச்சயமா சார். அதுவும் நம்ம கார்த்திகேயன் முருகர். ஆமாங்க. இமயமலை போன வருஷம் போய் பதிவு பண்ணோம். உலகம் ஃபுல்லாக இருந்து முருக பக்தர்கள் வந்து கார்த்திக் சுவாமி போகிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம், நானும் ஒரு கருவி, அவர் ரவிசங்கர் சாரும் ஒரு கருவி, எல்லாருமே அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக அமைஞ்சு போகிறாங்க. திரும்ப அதே 2வது வருஷம் போகும்போது நீங்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட நான் தான் உங்கள் சேனலில் முதல்ல சொன்ன நினைக்கிறேன் சார், பேட்டியெல்லாம் குறைச்சிருவாங்க சார், கொஞ்சமாக ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி நம்மளதுலேயும் பேட்டி ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் கேட்டே இருப்பாங்க. அது இமயமலையில் நம்ம முருகர் கனெக்ட் பண்ணி அது பெரிய அதிசயம் தான் இப்போ உட்காந்து பேசுறது. இதோட ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, நான் வந்து இந்த 1 மாத இடைவெளி வந்து 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இடைவெளி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வர ஒரு வீடியோ வந்து பாட்காஸ்ட்டாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது எந்த அளவுக்கு பாட்காஸ்ட்டாக இருக்கும்னா, என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. நான் வந்து இந்த 30ஆம் தேதிக்கு அப்புறம் என் வாழ்க்கை 2 விதமாக பிரியுங்க சார். அந்த 2 விதத்தில் முருகர் எதை காட்டுறாருன்னு இருக்குது. அதில் எதுக்கு போனாலும் நம்ம ஹிஸ்ட்ரியை நம்ம சொல்லிடணும். நாளைக்கு நம்ம பற்றி யாராவது ஒரு இடத்துல தெரியாதவங்களாவோ இல்லை தெரிஞ்சிக்கக்கூடியவங்களோ இல்லை தப்பாவோ எந்த இடத்துல சொன்னாலும் இப்போ நம்மளே நம்ம வாயில் அதெல்லாம் சொல்லிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி பாட்காஸ்ட் தான் முதல்ல ஆசைப்பட்டனே. ஆனால் இறைவன் பாருங்கள், பக்தினி வீட்டில் இமயமலை பற்றின பாட்காஸ்ட்டில் உட்கார வச்சிருக்காரு. அந்த ஷூட் வந்து தள்ளி போட்டேன் நான். நிச்சயம் சரி, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வரணும்னு முருகர் விருப்பப்பட்டிருக்காரு. அதுவும் இங்கே இமயமலையில் கொடுத்த உத்தரவு, அதனால் இதுலேயே போகலான்னு சொல்லி அதே பாட்காஸ்ட் மைக்கு ரொம்ப சந்தோஷமாக நீண்ட நாள் ஆசை இப்படி உட்காந்து பேசணும்னு சொல்லி. நிச்சயமாக சார். இதில் என்ன ஒரு அதிசயம்னா சார், போன வட்டம் 10ஓட ஒரு சேனலாக போனோம். நம்ம கவர்மெண்ட் கெஸ்ட்டாக போல நீங்கள் சொன்னதுனால அவர் வாங்க சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க சார். இந்த வட்டம் ரவிசங்கர் சாரே நம்மளை இன்வைட் பண்ணி ஒரு கவர்மெண்ட் கெஸ்ட்டாக எனக்கு சொன்னார், நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு வந்து சித்ரா பௌர்ணமிக்கு தான் நடக்கிற மாதிரி இருந்துச்சு சார். மே 12 நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். மே 12 சித்ரா பௌர்ணமிக்கு போய் அங்கே நைட்டு தங்கணும், எல்லாம் ரெடியானதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு சில காரணங்கள்லாம் தள்ளி போகுது. அப்போ சொன்னார் சாய் செந்திலாரா, ரொம்ப சந்தோஷங்க சார். கரெக்டாக நான் அப்போ கூட பிளான் கிடையாது, அப்போ கூட நீங்களும் பேசுகிறேன் நானும் பேசல. இமயமலையில் தான் இதுக்கு ஆகி சார் இந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்கு அப்புறம் ஃபஸ்ட் இன்டர்வியூ உங்களோட நேர்காணல் தான் இமயமலையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லி அதுலேயே அங்கே நான் மிகவும் பிரமிச்சு பார்த்த விஷயம் என்னன்னா, எல்லாமே இறங்கி எல்லாரும் அவங்க ரூம் போயிட்டோம். ஆனால் அன்னைக்கு மட்டும் கோபி சார் ஒன்று டிசைட் பண்ணார், இல்லை நான் போய் கார்த்திகேயன் கோயிலில் தங்க போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாம், அதுக்கு முன்னாடி நாள். அதுக்கு முன்னாடி நாள் இந்த கார்த்திகேயன் கோயில். ஆக்சுவலாக சார் இந்த இமயமலை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 இடத்தை பற்றி பேசணும். நிச்சயமாக அதுலேருந்து ஆரம்பிக்கணுமே. நிச்சயமாக மே 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நான் போனதுக்கு ஒரு 3-4 காரணம் இருக்குது சார். அதில் ஒரு சில காரணங்கள் வெளியில் சொல்ல முடியாது.
முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா இந்த முருகர் ஆராய்ச்சியில் நான் வந்து உணர்ந்த விஷயங்கள் கண்டெடுத்த விஷயங்களை நான் நேராக போகணுன்னா அதுக்குன்னா நேரம் கிடைக்கணும். மெயினாக நேரம் காலம் சூழ்நிலை அமையணும். ப்ளஸ் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு நிறைய தொடர்பு, நான் சினிமா விநியோகத்திலும் இருக்கேன், தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ப்ளஸ் நம்ம சந்திக்கிற முருக பக்தர்கள், நம்மளை தொடர்பு கொள்ள முருக பக்தர்கள்லாம் உணரக்கூடிய வகையில் அவங்களுக்கு சொல்லணும்னா இந்த ஒரு மாத இடைவெளி தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் இடைவெளி கேப் விட்டு போகிறேன். ஆனால் ஏப்ரல் மாதம் மார்ச் மாதமே ஒரு சில நிகழ்ச்சிக்காக ஒத்துக்கிறேன். அது மட்டும் நான் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து ஆரம்பிக்குதுங்க சார். இதுதான் முருகரோட திட்டம், இதுதான் முருகர் அதிசயம் அப்படின்னு சொல்லி எங்கே ஆரம்பிக்குதுன்னா ஓசூர் பெங்களூர்லேருந்து ஆரம்பிக்குதுங்க சார். எங்கே ஓசூர் ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே ஒரு கோவில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் சார். சோஷியல் மீடியாவில் எல்லாராலையும் பார்க்கப்பட்ட ஒரு முருக பக்தனா கண்டிப்பாக அந்த வீடியோ கண்ணில் பட்டிருக்கும். எந்த வீடியோ அப்படின்னா ஒரு முருகர் சிலை இருக்கும். முருகர் சிலைக்கு முன்னாடி ஒரிஜினல் மயில், உயிரோடு இருக்கிற மயில் வந்து நிற்கும். முருகருக்கு ஆரத்தி காட்டுவாங்க, அபிஷேகம் காட்டுவாங்க. அந்த மயில் அப்படியே நிற்கும், சுற்றி முருக பக்தர். இது வந்து வைரலாக போச்சு இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் பார்த்ததுலேருந்து இதை எங்கன்னு தேடுறாங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தேடுறேன். திருப்பூர்ன்றாங்க, பல்லடன்றாங்க, கோயம்புத்தூர்ன்றாங்க, கர்நாடகான்றாங்க, பெங்களூர்ன்றாங்க, எங்கெங்கேயோ சொல்கிறாங்க. ஓசூர்னு யாருமே சொல்லவே இல்லை. அப்போது கரெக்டாக பயணம் இந்த திட்டமிட்டதுக்கு முன்னாடி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நான் முதல் பயணம் போகும்போது அப்போ தான் எனக்கு தியானத்தில் ஒரு உத்தரவு வருது. அருணகிரிநாதர் எல்லாரோட உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கொண்டு போய் சேர்க்கணும். முருகர் இருக்கிற இடத்துல அருணகிரிநாதர் இருப்பார், அருணகிரிநாதத்தில் முருகர் இருப்பார். யாரெல்லாம் முருகர் வழிபாடு செய்யலாம் அருணகிரிநாதர் ஒரு சின்ன படமாவது வச்சு வணங்கணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வருதுங்க சார். இது சம்மந்தமாக நான் அந்த உத்தரவு மனசில் மட்டும் வச்சுட்டே இருக்கும்போது அங்கே வைரவேல்னு ஒரு கோவிலேருந்து என்னை வந்து பார்க்க வராங்க. ஒரு படத்தை கொடுத்துட்டு, சார் இந்த மாதிரி இங்கே வைரவேல் கோவில் வச்சுருக்கோம், திருப்புகழ் நிகழ்ச்சி நடத்தும் சார், 108வது வருஷம் அருணகிரிநாதர் எழுதின திருப்புகளை பண்ணுறோன்னு. எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. என்னன்னா காலையில் தான் இந்த மாதிரி ஒரு உத்தரவு வந்துச்சு, இது முருகரோட செயல் தான்ட்டு. என்றைக்கு அப்படின்ற மே 4ஆம் தேதின்றாரு. கண்டிப்பாக வரேங்க, ஆனால் நான் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சோஷியல் மீடியா அப்போ யார்ட்டுமே நான் சொல்லவே இல்லை, இவங்ககிட்ட நான் முதல்ல சொல்கிறேன், தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் உங்கள் நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பாக வரேன், 4ஆம் தேதி தானே, நான் 3ஆம் தேதியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒத்துக்கிறேங்க சார். ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் பெரிய ஆச்சரியம், பெங்களூரில் ஒரு அருணகிரிநாதர் எழுதின பாடல் வந்து பாடுறாங்க. அது 108 வருஷமாக பண்ணி 108வது வருஷம் பண்ணுறாங்கன்றப்போ எனக்கு மெய் செலுத்து போச்சு. அப்போ இதுக்கு நடுவில் வந்து நான் நிறைய பேட்டிகள் குறைச்சதுக்கப்புறம் அருணகிரிநாதர் பற்றி தேடிய பயணம் சொல்லி நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாங்க சார். அதில் அருணகிரிநாதர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் உலகம் ஃபுல்லாக பயணிச்சிருக்காரு. நம்ம கிட்ட இருக்கிற பாடல் வெறும் 1500 பாடல் தான். அவர் 16,000 பாடல் எழுதியிருக்காரு. அந்த 16,000 பாடல் அவர் எங்கெங்கெல்லாம் போய் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாள் போயிருக்காரு, ஆப்கானிஸ்தான் போயிருக்காரு, மும்பை போயிருக்காரு, நம்ம நினைச்சே பார்க்க முடியாத இடத்துலாம் போயிருக்காரு, கைலாயத்தில் போய் பாடியிருக்காரு, கைலாய பசுபதிநாதன் சொல்லி திருச்செந்தூரில் உட்காந்து முருகரை பாடியிருக்காரு. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஒரு கைலாய தரிசனம் காட்சி கொடுத்துருக்காரு முருகர். அந்த அருணகிரிநாதர் உட்காந்த ஹோட்டல் வந்து இப்போ இருக்குது, ஆனந்த விலாசம்னு ஒரு பேரில் இருக்குது. அந்த இடத்துக்கு நான் விரைவில் போய் பதிவு செய்ய போகிறேன். அப்படி இருக்கும்போது அருணகிரிநாதரை பற்றி இவ்வளோ இருக்கப்போ கரெக்டாக இதுதான் முருகர் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு போல இருக்கு. இந்த அருணகிரிநாதர் சம்மந்தமாக இங்கே திருப்புகழ் போகும்போது எல்லாரும் உள்ளங்களும் இல்லங்களுக்கு சொல்லி நான் ஒரு அருணகிரிநாதர் படம் தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேங்க சார். அப்போது நான் வந்து அருணகிரிநாதர் தேடிய பயணம் ஆரம்பித்து 2-3 மாதமாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. போகும்போது ஒரு புக்கு ஒன்று இருக்குங்க சார். அந்த புக்கு வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்னாடி, அதுதான் ஃபஸ்ட்டு பிரதி, திருப்புகழ் சம்மந்தமான முதல் பிரதி, அது அருணகிரிநாதர் சம்மந்தமான முதல் பிரதி. கந்தர் அலங்காரம், திருப்புகழ், கந்தர் அனுபூதி, வேல் வகுப்பு, அது எல்லாமே எழுதியிருக்காரு. அந்த முதல் பிரதி வந்து ஒருத்தங்க வெளியிடுறாங்க. அந்த புக்கில் தான் ஒரு வார்த்தை அடங்கியிருக்கு. என்ன அடங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா, திருப்புகழ் படிப்பவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராவார்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு. அந்த புக்கில் மட்டும் தான் அந்த ஒரு வார்த்தைக்கு வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இதில் ஒரிஜினல் வெர்ஷனை நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் ஒரு ப்ரொஃபஸருக்கு வீட்டில் போய் ஒரு வாரம் உட்காந்து அவருக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்குறாரு, கிடைக்கல. அப்புறம் எங்கே நம்ம சென்னையில் மழை புக்கில் பார்த்தா மூர் மார்க்கெட்டில் வைப்பாங்க. மூர் மார்க்கெட்டில் போய் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் தெரிஞ்சவங்க மூலயமா, அங்கே நிறைய நம்மளுக்கு நண்பர்கள் இருக்காங்க. அங்கே பல வருஷமாக எனக்கு மூர் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காலத்தில் மூர் மார்க்கெட்டில் தான் இருப்பேன் நான். அப்போ அங்கே போய் என்னோட இன்ஃப்ளூயன்ஸு, என்னோட செல்வாக்கை பயன்படுத்தி எங்கெங்கே அந்த புக்கு கிடைக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆசிட்டிஸ் வாழ்க்கை என்ன போது அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லாங்க சார். ஓகே, நம்ம போகிற பாதை கரெக்ட், முருகராக ஒரு கட்டத்தில் உணர்த்துவாருன்னு சொல்லி விட்டுட்டாங்க சார். அப்போ இவங்க வைரவேல் முருகர் கோயில் கூப்பிட்றாங்க, வரன்னு ஒத்துக்கிறேன். கரெக்டாக மே 4ஆம் தேதிக்கு முன்னாடி ஏப்ரல் 29, 28ங்க சார், எனக்கு ஒரு தம்பி வந்து ஃபோன் பண்ணுறா, அப்படி நாகுன்னு சொல்லி ஒசூரில் இருந்து. அந்த பையன் தான் சொல்கிறான், அண்ணா நீங்கள் தேடின கோயில் வந்து ஒசூரில் தான் இருக்குது அப்படின்றான். அப்படின்னாங்க, சூப்பர் நாகு எனக்கு அனுப்புங்கன்னு. அவர் வேறு கோயில் அனுப்புகிறாரு. நான் சொல்கிறேன், இல்லைங்க இந்த வீடியோவில் வந்த கோயில் இது கிடையாதுங்க, இது வேறு மாதிரி இருக்கு, இதில் மயிலிங்க நின்னோட இது கிடையாதுன்னு. அந்த தம்பி என்ன பண்ணிட்டா, அப்படி சரி நான் ஒரு 1/2 மணி நேரம் இருங்கண்ணே, நான் இப்போ தேடிட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்கவே இல்லைங்க சார். 28ஆம் தேதி ஃபோன் பண்ணுறேன், 29ஆம் தேதி ஃபோன் பண்ணுறேன், திட்டுறேன் வாட்ஸ்அப்பில், ஒழுங்காக நானாவது தேடி இருப்பேனே, நீ தேடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயா போன ஆளுக்கன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் விட்டு அனுப்பிச்சிருக்காரு, அண்ணா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னுட்டு நான் வந்து திட்டுறேன். நாங்கள் உன்னை நம்பி தானே நான் வந்து பிளான் பண்ணேன், நீ இந்த கோயில் இருக்குன்னு சொன்னி, ஆனால் கன்ஃபார்மாக தெரிஞ்சது அது ஓசூரில் தான் இருக்குது.
கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து திருப்பூர்லேயும் கிடையாது, பல்லடத்துலையும் கிடையாது, கோயம்புத்தூர்லையும் கிடையாது, தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது. ஓசூரில் ஒரு இடத்துல இருக்குது, பெங்களூர் பார்டரில். அது இப்போ தமிழ்நாடு சேர்ந்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஓசூரில் இருக்குன்னு பிளான் ஆயிடுச்சு. ஆனால் எங்கே யாருக்குமே தெரியல. நான் திரும்ப தியானத்தில் உத்தரவு கேட்குறேன், எப்படியாவது இந்த கோயிலை காட்டிட்டு முருகா, இந்த பெங்களூரில் போகிற நேரத்தில் இந்த கோயில் வந்துடணும். ஆனால் அப்பயும் பாருங்கள், ஒரு மனிதனுக்கு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொல்லுவாங்க. நான் அவசரத்தில் ஒரு டெக்னாலஜி இருக்கிறதே மறந்துட்டேன். நீங்கள் கூகுளில் ஒரு வசதி இருக்குது. நீங்கள் ஒரு ஃபோட்டோவை போட்டு பதிவு பண்ணி அது எந்த இடம் என்ன ப்ராடக்ட்னு காமிங்க கூகுள் லென்ஸில். நான் அதில் யோசிக்கவே இல்லை. அப்போது சேம் நம்ம தம்பி வேலூரில் இருக்காப்புல அஜித், அவரை பற்றி கூட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு கூட தெரியும். ஆமாம். அந்த அஜித்துக்கு ஃபோன் பண்ணி இந்த இடம் ஓசூரில் இந்த கோயில் இருக்குன்றாங்க, ஆனால் எங்கன்னே தெரில அஜித், நீ தான் கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி எப்போ சொல்கிறேன், 29ஆம் தேதி சொல்கிறேன். சொன்ன ஒரு 2-3 நேரத்தில் அண்ணா கண்டுபிடிச்சுன்னா அது இந்த கோவில் தான். கோவில் பேர் அருள்முருகன் கோவில், ஓசூரில் இருக்குது. அருள்முருகன் கோவில் ஓசூரில். இங்கே தான் அந்த மயில் வந்து நின்ன இடம். சூப்பர். பெங்களூருக்கு நம்ம 3ஆம் தேதி போகிறோம். 3ஆம் தேதி சென்னை டு வந்தே பாரத்தில் தான் போனோங்க சார். இப்போ சமீபம் என்னோட எல்லா பயணமும் விமானத்தில் போகல பெங்களூருக்கு. ஏன்னா ட்ரெயின் வந்து அவ்வளோ வசதியாக இருக்குது. 10 மணிக்கு நம்ம இறங்குறோம். ஆல்ரெடி அங்கே ராகேஷ்னு ஒரு முருக பக்தர், நம்மளுக்கு நம்ம சகோதரர், மிகப்பெரிய அளவுக்கு முருக சக்தியில் இருக்கிற ஆள். நான் அவருக்கு மட்டும் கர்மாவை பார்த்து நான் சொன்னேன் பெங்களூரில், அவர் எந்த மாதிரி ஒரு பர்த்துன்னா, இந்த தம்பி கோயிலுக்கே போகலனாலும் முருகர் அவர் தேடி வருவார். நீ முருகரை வணங்கலாலும் முருக சக்தி உங்களுக்கு, ஏன்னா உங்கள் தாத்தா அப்பா அம்மா அதை செஞ்சு வாங்கின அந்த வரத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணி எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கொடுத்துட்டு போனோம், அதுக்கு அது மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த தம்பி எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து முருகர் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கார் பெங்களூரில். அப்போ நான் சொல்லிட்டேன், 10 மணிக்கு பெங்களூரில் இறங்கினோடனே இந்த கோவில் லொக்கேஷன் நம்ம போகிறோம். அதுக்குள்ளே நான் வந்து ஓசூருக்கு முன்னாடியே பாருங்கள், எங்கே சார் இதான் இறைவன் தொடர்புங்க சார். இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஓசூரில் நான் ஒரு விமான கண்காட்சிக்கு போகிறேன் கெஸ்ட்டாக. அதியமான் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு விமான கண்காட்சி, ஒரு ட்ரோன் அறிமுகப்படுத்துகிறாங்க. நான் இந்த ஹெலிகாப்டர் சம்மந்தமான பிஸ்னஸில் இருக்கிறதுனால என்ன கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. நான் அந்த வீடியோ கூட பார்த்தேன். என்னடா முருக பக்தர் வந்து இங்கே கூப்பிட்டுருக்காங்கன்னு யோசிக்கிறீங்க சொல்லி ஆரம்பிச்சிருந்தீங்க. ஆமாம், அது வந்து அது சம்மந்தமாக கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறேன், காலேஜில் பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்க? இல்லைங்க சார், இது விமானம் சம்மந்தப்பட்டது, ட்ரோன் சம்மந்தப்பட்டது, பாதுகாப்பு பண்ணி எடுத்துருக்கோம். இது நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நான் கனெக்ட் பண்ணுறேன். நம்ம கர்மா ரிசர்ச்சில் கும்பம் காற்று ராசி இப்படி தொடர்பு வருது பாருங்க. இதை நான் மேடையில் வேற சொன்னேன். நீங்கள் இந்த திரையை அங்கே எல்லா மாணவர்களும் உட்காந்துட்டு இருக்கும்போது அதிகபட்சம் இங்கே கும்பராசி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் கை தூக்குனாங்க. கை தூக்குனவங்களை 90% கும்பராசி. ஏன்னா அந்த காற்று சம்மந்தமான ஏவியேஷனுக்கு வராங்க. அது மிகப்பெரிய ரகசியம் சார். இதுதான் யூனிவர்ஸ் செயல்படுறது. அப்போது இதுக்கு முன்னாடி ஓசூர் போனால் அங்கே ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அப்படி தினேஷ்னு சொல்லி. ஓசூர்னு சொன்னால் அவனுக்கு ஃபோன் பண்ணி, தினேஷ் தம்பி இந்த மாதிரி இருக்குன்னா, அவ்வளோதானங்க சார், நான் ஒருத்தர் ரெடி பண்ணி தரேன். அவர் பேர் முத்துவேல். பாருங்க எப்படி கனெக்டிவ் பாருங்க. அந்த முத்துவேல் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோயிலை போய் கண்டுபிடிச்சி அந்த கோயில் தர்மத்தை பேசி அவங்களுக்கு என்ன எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஜேஎஸ்கே கோபி வராருங்கன்னு சொல்லி என்னோட மனசு ஃபுல்லாகவே அந்த ஓசூர் முருகரை பார்த்துடணும், அந்த மயிலை பார்த்துடணும் எப்படி நிற்கிது. ஏன்னா நான் வந்து உணர்ந்துருக்கேன் சார், ஒரு மயில் வந்து அவ்வளோ சீதியில் மனிதர்கள்ட்ட வராது. நான் மயிலுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கூட எல்லாரும் மிரட்சியாக கேட்டாங்க. இத்தனைங்க ஐஎஃப்எஸ்ல இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்கிற கூட என்னை கேட்டது, எப்படிங்க மயில் வந்து இப்படி வருது, அவ்வளோ சீக்கிரம் மயில் வராதுன்னா, அது ஏதோ நம்மளுக்கு அந்த இது உண்மையான சக்தி என்ன, தியானத்தோட ஆறாங்க சார். நீங்கள் மெடிடேஷனோட ஆறா வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளப்பரியது. அப்போ அதனால தான் நான் உணர்றேன். ஆனால் இத்தனை பேர் கூட்டம் நிற்கிறப்ப எப்படி அந்த மயில் அசையாமல் நிற்கிறேன். அந்த இடத்துக்கு போயிடணும் மனசு துடிச்சிக்கிட்டே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இறங்கினோடனே ஓசூர் பயணம் போகிறோம். வந்து பார்த்தா முருகர் கோயில் அதே இடம், அதே மயில் அங்கே இருந்துச்சு. அந்த மயிலை வந்து ஃபுட்டு கொடுத்தோம், மயிலை வந்து பார்த்தோம். அங்கேருந்து ஒரு காணொலி எடுத்து உலகத்தில் எல்லா முருக பக்தர்களும் பார்த்துக்குங்க, இந்த கோயில் இங்கே தான் இருக்குது, யாரும் அங்கே இங்கேன்னு தேடாதீங்க. இமயமலை பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை கூப்பிட்டப்போ பயங்கரமான கோல்டு சார். அதுவும் நேற்று ஈவினிங்லாம் பயங்கரமான கோல்டு, பேசவே முடியல. இருந்தாலும் இந்த பதிவு பண்ணிடுவோம், மாத்திரை போட்டு தான் படுத்திருக்கேன். நீங்கள் எப்பயுமே கோபி சார் முகம் வந்து பிரைட்டாக இருக்கும், இன்னைக்கு கொஞ்சம் டல்லாக வேலை. பயங்கர கோல்டுங்க சார். நான் ரிஷிகேஷ் ஹரித்வார் வரப்பயே கிளைமேட் மாறுறதை வந்து உணர்ந்தேன். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ அடுத்த இமயமலை பயணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை பதிவு பண்ணிடணும். நிச்சயமா. 1 மாத இடைவெளி சொன்னாப்பாங்க சார். எனக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, என்னங்க 1 மாத இடைவெளி இல்லாமல் உங்களை மறந்துடுவாங்க மக்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏங்க மக்கள் முறை ஞாபகம் வச்சுக்கணும், இந்த என்ன ஞாபகம் வச்சுருக்கலாம் எதுவுமே கிடையாது. முருகர் இருக்கிற வரைக்கும் நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க. முருகர் பற்றி பேசுறதா நம்மளை கூட ஞாபகம் வச்சிருக்கேன், நம்ம முகம் ஞாபகம் இருக்கே தவிர முருகர்னால தான் நம்ம என்னோட தனிப்பட்ட முகத்துக்காகவோ இல்லை நான் பேசுகிற விஷயத்துக்காக கிடையாது. முருகர் அவங்க நேசிக்கிறாங்க, முருகர் பற்றி நம்ம எடுத்து சொல்கிறதுனால நம்ம இப்போ வீடியோ பார்க்குறாங்க. இல்லை அவங்க என்ன ஞாபகம் வச்சுட்டாலும் கவலை கிடையாது, மறந்தாலும் கவலை கிடையாது. முருகனை ஞாபகம் வச்சுக்கினா நான் என்ன சொல்கிறேன் சார், என் கிட்ட வரவங்களை கூட அம்மா முருகர் காலப்பிடிங்க. என்ன குருவாவோ இல்லை வந்து நீங்கள் சில பேர்லாம் சொல்லுவாங்க நீங்கள் தான் குரு, நம்மளுக்கு முருகர் தான் குரு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு வழிகாட்டி.
ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆமாம், உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு கருவி, அவ்வளோதான். நான் உணர்ந்த விஷயத்திலே நான் முருகர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறதுனே தவிர இவர் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்லாம் கிடையாதுங்க அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இமயமலை பயணம் போய் இப்பயே அதை கொடுத்துடணும். ஏன்னா நிறைய பேர் காத்திருக்காங்க சார், தினமும் வந்து வாய்ஸ் ஓட்டு எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, பேசுகிறப்போ. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா சார், இது இமயமலை பயணம் மட்டும் மக்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னா இமயமலை பயணம்லாம் பல அற்புதங்கள் அதிசயங்கள் அந்த ஒரு விஷயம் முக்கியமாக இது வந்து கரெக்டாக நம்ம ஜூன் 1ஆம் தேதி என்னோட காணொலியாட்டும் இது முதல்ல நேர்காணல் வந்துடணும். அதுக்காக இப்போ விட்டுட்டுனா திரும்ப நாளைக்கு நான் இமயமலை கிளம்புறேன், அடுத்த பயணம். அது கஷ்டமாயிடும். அப்புறம் போயிட்டு வந்து உங்களுக்கும் டைம் வேணும், எடிட்டிங் எல்லாத்துக்குமே. அதனால தான் என்ன உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, காலையில் கூட எங்கள் வீட்டில் கூட நீங்கள் என்னோட உதவியாளர் கூட கேட்டார், சார் பயங்கர கோல்டாக இருக்கேன்ட்டு. வடப்பள்ளி முருகரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இந்த நேர்காணல் ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாக பார்க்கும் உறவுகள் வந்து என்ன நினச்சிக்கணும்னா, இது இமயமலை பயணத்தை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க. இமயமலை பயணத்தை தாண்டி பல அற்புதங்கள் அதிசயங்கள் முருகன் நிலைத்ததே ஐயா சொல்கிறாரு. ஃபுல்லாக பாருங்கள், பார்ட் பை பார்ட்டாக தான் வரும், ஆனால் ஃபுல்லாக பாருங்கள், வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் சார். சார் அந்த ஓசூரில் வந்து அந்த மயில் பார்த்துட்டேங்க சார், முருகரெல்லாம் பார்த்துட்டேங்க சார். மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னென்னா, அந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணம் கோபின்ற ஒரு ஆள். அவர் ஒரு அங்கே எம்பியாக இருந்திருக்கார். அவர் மூலியமாக தான் அந்த கோயிலை உருவாயிருக்கு. கடைசி அவர் தான் அந்த கோயிலை எடுத்து மீட்டு கொடுத்துருக்காரு. ஸோ நான் சொன்னேன் சார், இந்த உலகத்தில் கலியுகத்தில் முருகர் அற்புதம் அதிசயம் சொல்கிறவங்க எல்லாருமே பெருமாள் பேர், கிருஷ்ணர் பேர், சிவன் பேரில் இருக்காங்க. இது எங்கே வரைக்கும் இருக்குது? பத்ரிநாத், கேதார்நாத் வரைக்கும் இந்த அதிசயம் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாம் உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஐயா இந்த கோவில் நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ண போகிறீங்க, அது நடக்க போகுது விரைவில். ராஜகோபுரத்தில் கட்ட போகிறீங்க. இது 2 இடத்துல நடந்துச்சுங்க சார். இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு என்னோட முதல் டொனேஷனை அந்த வச்சுக்கிங்க, முருகர் உத்தரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தொகை முதல் அங்கேருந்தே அவங்களுக்கு வந்து நான் அந்த காசு அனுப்பி இதை வச்சு நீங்கள் ஆரம்பிங்கன்னு சொல்கிறாங்க சார். கட்டு ஓசூரில் சிறப்பான பயணம் முடியுதுங்க சார். மிகப்பெரிய ஆத்ம திருப்தி. எனக்குலாம் வந்து இதை உடனே மக்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி மனசு துடிச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம 30 நாள் இடைவெளி விட்டுருக்கோம். நான் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கூட போடலை. ஒருத்தர் கேட்டார், எங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வைக்கல. நாங்கள் எங்கள் சோஷியல் மீடியா வரமாட்டேன்னா சோஷியல் மாட்டாங்க. என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே அர்ணையனாரை தேடிய பயணம், முருகர் தேடிய பயணம், முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக தான். இதில் நான் இதெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து சரியாக இருக்காது. இது 1ஆம் 30 எதுவும் வரமாட்டாங்கன்னு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வாரமாக கூட நம்ம குரூப்பில் போடுற ஃபோட்டோ வந்து நம்ம தம்பிங்க எடுத்து போகிறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து நன்றி சொல்லி ஆகணுங்க சார். என்னன்னா, இந்த 1 மாத காலமாகவும் இன்ஸ்டாகிராம்லையும் சோஷியல் மீடியாலும் ஒரு சில முருக பக்தர்கள் வந்து என்ன ஞாபகத்தில் வச்சுருக்காங்க மக்கள்கிட்ட. என்னன்னா, மயில்பாறை ஜீவான ஒரு முருக பக்தை, அதுக்கப்புறம் கந்தனடிமைன்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் ரஜினி பிரசாத்னு ஒரு தம்பி, அதுக்கப்புறம் முகிலன்ற ஒரு தம்பி, அதுக்கப்புறம் வந்து பாலகிருஷ்ணன் ஒரு தம்பி, இவங்க எல்லாமே என்னோட எல்லா வீடியோவையும் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டு இருக்காங்க. எனக்கு கொலாபரேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் நம்ம தம்பி உதவியாளர்கிட்ட சொல்ல நீங்கள் அக்செப்ட் பண்ணிருங்கன்ட்டு. இவங்க நான் எனக்கே ஆச்சரியமாக ஒரு வீடியோலாம் பார்க்கும்போது நம்ம தான் இதை பேசணுமா? இது நம்ம இப்போ நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, காலையில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றி இதெல்லாம் நம்ம சொன்னோமா? இவ்வளோ அறிவாக இருக்கு நம்மளுக்கு அப்படின்னு நானே ஆச்சரியம். இமயமலையில் அங்கே டவர் இல்லாத ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கேங்க சார். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறார், இங்கே ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது, ஜியோ மட்டும் இங்கே வேலை செய்யும் அப்படின்றார். கனெக்ட் பண்ணிட்டு ஒரு வீடியோ பார்க்குறேன். இந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக நம்ம சொல்லியிருக்கோம். இது நான் ஒரு சில பேர் வீடியோலாம் பார்த்து மிரண்டு போயிருக்கேன் சார். எவ்வளோ நாலேஜாக பேசுகிறேன். அந்த மாதிரி நானே வந்து இவ்வளோ பேசியிருக்கேன். அந்த எந்தெந்த வீடியோவில் எடுத்து கட் பண்ணி போட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த பதிவு நான் தனியாகவும் நன்றி சொல்லுவேன். இந்த நேர்காணல் மூலயமாவும் நான் நன்றி சொல்லுவேன். இன்னொரு தம்பி ஒருத்தரை நான் பார்த்தேன் சார். ஆக்சுவலி அருணகிரிநாதர் நீங்கள் போயிருந்தீங்கல்ல, அந்த இடத்துல போய் அவர் சொல்லியிருந்தார், சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ராகுல்னு ஒரு தம்பி வந்து உதவி கேட்டாருன்னு சொல்லி எனக்கு எடுத்து அமைச்சிருந்தாங்க. நிறைய பேர் போய் பேசினாங்க சார். நிறைய காணொலிகள் நான் பார்த்தேன். அதில் ஒரு சில பேர் வந்து என்ன, நீங்கள் யாரால் நம்மளுக்கு எப்பயுமே ஆபத்துனா சார், நம்மளால் நம்மளுக்கு ஆபத்துனா நம்ம சுற்றி இருக்கனால ஆபத்து. எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நீங்கள் பேசின எல்லா வீடியோவும் காப்பி அடித்து போடுறாங்க, நீங்கள் சொன்ன எல்லாமே எடுத்து போகிறேன். நான் சொன்னேன், ஏங்க நானே முதல்ல காப்பி அடித்து தான் பேசுகிறேன். நான் மட்டும் என்ன வானத்துலேருந்து குதிச்சா தான் பேசுகிறேன். முன்னோர்கள் கண்டுபிடிச்சி வச்சதை, முன்னோர்கள் சொன்ன விஷயத்தை திரட்டி நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் அவங்க தனித்தனியாக வச்சுருக்காங்க, அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒன்றா சொல்கிறேன். இதுக்கு நான் பொருள் செலவு பண்ணுறேன், நேர விரைவு செலவு பண்ணி போகிறேன், அவ்வளோதானே தவிர நான் ஒன்று வானத்துலேருந்து குதித்து வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக ஞானம் வந்து வானத்துலேருந்து ஒளி வந்துலாம் சொல்ல. அதனால் இதில் வந்து காப்பி அடிக்கிறதே கிடையாது. முருகர் யுகத்தில் முருகன் எல்லாருக்குமே சொந்தம், யார் ஒன்றாலும் பேசலாம், எல்லா விஷயமும் பேசலாம். அதனால் இந்த மாதிரி சொல்கிறவங்களோட நட்பை தான் நான் ஃபஸ்ட்டு துண்டிக்கணும்னு பார்ப்பேன். அவர் அப்போ சொன்னதுலேருந்து நன்றின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இவங்க என்னென்னா சார், நம்ம ஒரு ஃபோக்கஸ்டாக போகிறலாம், அந்த கெடுக்கிறதுக்குன்னு வருவாங்க. இப்போது நான் வந்து ஒரு நேர்காணலில் சொன்னேன் சார், நீங்கள் ஆன்மீகத்தில் இருக்கிறவன் கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டுவாங்க, கண்டிப்பாக பொண்ணு பிரச்சனையில் மாட்டுவாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் காட்டி. ஏன்னா நீங்கள் அந்த சக்தியை கடத்தி கொண்டு போகிறீங்கல்ல. 1000 பேரில் ஒரு 100 பேருக்கு தலைவிதியே மாறக்கூடாதுன்னு இருக்குங்க சார். அந்த 100 பேர் நம்ம வீடியோவை பார்த்து அவன் கோயிலுக்கு போன்றப்போ அந்த தலைவிதி அவனுக்கு மாறுறப்போ இதுக்கு யார் காரணமாக அவங்கள அடிக்கும். இப்போ நான்லாம் வந்து சார் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏதாவது ஒரு தப்பில் மாட்டினேன்னு வச்சுக்கலாம், என்னால் ஒரு 5 லட்சம் பேர் வந்து கொண்டாடும், அப்பா இவன் பார்த்தியா எப்படா மாட்டான். ஏன்னா இது இந்த கலியுகம் இப்படி தான் செயல்படுது. இதை நான் முன்கூட்டியே ஆசிரியர் சொன்னதுனால தான் நான் எல்லா விஷயத்துலையும் நான் சொல்லுவேன். இதை நான் சொல்லலை, முருகர் தான் சொன்னார், முருகர் உத்தரவு தான்.
என்றைக்குமே நான் உணர்ந்துட்டேங்க சார். நான் இதை ஃபஸ்ட்டு ஒருத்தட்ட பார்த்தேன்னா அது ரஜினி சார் தான். அதுக்கப்புறம் அந்த குணம் யார்கிட்டையுமே கிடையாதுங்க சார். அந்த பணிவு எல்லாமே இறைவன் தாங்க சார். நீங்கள் எது பண்ணாலும் இறைவன் தாங்க சார். அதில் ரீசெண்டாக கர்மா ரிசர்ச்சில் கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் உணர்ந்து சில விஷயங்கள் சொல்லணும். அந்த சதாசிவம் பற்றி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் சார் இந்த கோர் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, யூனிவர்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான். அதை பற்றி சொல்லாமல் வேணாமன்றதே பல நாள் குழப்பத்தில் இருந்து இந்த பேரை மட்டும் கூட இப்போ சொன்ன கூட யூனிவர்ஸ் செயல் தான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு மாத இடைவேளை இவங்க எல்லாருமே என்ன மக்கள்கிட்ட கொண்டு போய் திரும்ப திரும்ப சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயம் சார். இப்போ இந்த 30 நாள் இடைவேளை பார்த்து 2 கோடி பேர் என்னோட வீடியோ பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொல்லலை சார், இப்போ நம்ம வீடியோ 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா நானும் கிடையாது, உங்களுதாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், 1 லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு 5000 பேர் வந்து ரொம்ப வன்மமான மனநிலையோட பார்ப்பாங்க. மிச்சம் ஒரு 90,000 பேர் சந்தோஷமாக பார்ப்பாங்க. இன்னொரு 5000 பேர் வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து எப்படிடா வளர்ந்தான். இப்போ நிறைய சந்தோஷமாக இருக்கிற வீடியோலாம் போடுறாங்க, நீங்கள் நல்லா பாருங்கள். அவங்க எப்போ ஹாப்பினஸ் போட்டாங்களோ அதுலேருந்து ஒரு 21 நாள் 25 நாள் கழிச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, கையில் அடிபட்டுடுச்சுலாம் போடுவாங்க. ஏன்னா எல்லாருக்குன்னு ஒரே மாதிரி கிடையாதுங்க சார். இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் எதுவுமே கிடைக்கலங்க சார். அவ்வளோ ஏக்கத்தில் இருக்கான். ஒருத்தர் ஐஃபோன் கையில் வச்சுருந்தா கூட மனிதன் ஏங்குறான் அதை பார்த்து, நம்மளுக்கு அது கிடைக்கலையே. அப்படி இருக்கும்போது அந்த 5000 பேர் மட்டும் வன்மத்தோடு பார்ப்பாங்க. அவங்க என்ன வன்மத்தோட பார்ப்பானா, அவன் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, கமெண்ட் பண்ண மாட்டாங்க, லைக் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் மனசு என்ன பார்ப்பானா, என்னைக்காவது நுழையமா மாட்டுவான்டா, அப்போ வச்சு செய்யலாம். அப்படி தான் நீங்கள் விஷயத்தில் வந்து விதி பக்காவாக செயல்பட்டுருக்கு சார். கிரகம் விதி தாங்க சார். எப்படி நான் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம், இது கூட ஒரு தனிப்பட்ட நபரை சொல்ல, எப்படி கிரகம் விதி வேலை செய்யுதுன்னா, நீங்கள் சொன்னீங்க பாரு கண்ணை மறைக்கும், அந்த கண்ணை மறைக்கும். அப்போது ஒரு விஷயம் தப்புன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு கூட திரும்ப போஸ்ட் பண்ணாங்க பாருங்க, இதுதான் நேரம். இது எல்லாருக்கும் இருக்குது சார். அது இதுலேருந்து எது காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் உங்களை காப்பாற்றுது. இந்த தியானம் தான் எல்லாத்துலேருந்து காப்பாற்றுது. இதை பற்றியே ஒரு தனி சப்ஜெக்டாக அவங்க இதில் பேசணும். இந்த வள்ளலார் கான்செப்டும் இந்த ஒலி கான்செப்டும் அது ஒரு பெரிய கதை. இந்த ஓசூரில் இதுக்கப்புறம் கடலூர் இருக்குது, அதுக்கு நடுவில் இது போயிடும். அது நான் தனியாக சொல்கிறேங்க சார். ஓசூரில் முடிச்சு அவங்களை எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க சார். அடுத்த நாள் காலைல திருப்புகழ் நிகழ்ச்சி, திருப்புகழுக்காக போகிறாங்க சார். 4ஆம் தேதி அவங்க சொன்ன மாதிரி நிறைய முருக பக்தியில் எனக்கு பெரிய ஆச்சுன்னா அன்றைக்கி சண்டே. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வந்து கறி மீன் எடுத்து ஜாலியாக சாப்பிட்டுருப்பாங்க, கோயிலுக்கு வருவாங்க, வந்துட்டு போய் சாப்பிட கூட இருப்பாங்க. ஆனால் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான மேலர் வந்து திருப்புகழ் பாடலை படித்து ஒவ்வொரு ஊர்லேருந்து வராங்க. பெங்களூர் சுற்றிட்டுள்ள பகுதிகள் தமிழருக்கு மட்டும் கன்னடர்கள் வராங்க. அவ்வளோ பக்தியாக இருக்காங்க முருகர் மேலே. ஆல்ரெடி அந்த முருகர் கோயில் போய் நான் பதிவு பண்ணியிருந்தேன், வைரவேல்னு சொல்லி. அந்த கோயில் எப்படி உருவாச்சு, அந்த பேர் உருவாச்சுன்ட்டு. அப்போது எல்லாம் சுற்றிட்டு வந்து நான் முருகரை உட்காந்துருக்கேன் சார். திருப்புகழ் பாடல் ஒன்று எடுத்து கொடுத்துட்டே இருக்கேன் சார். நானும் படிச்சுட்டே இருக்கேன். என் காலுக்கு கீழே ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு ஏதோ ஒரு சக்தி எடுத்து பாருன்னு சொல்லுது. நான் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி 2 பேஜ் தான் பார்த்த உடனே எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அடப்பாவி, நம்ம தேடின புக்கு இந்த புக்கு மாதிரியா இருக்கே, ஒரு இந்த புக்கு தானா அப்படின்னு சொல்லி உடனே உதவியாளர்கிட்ட ஃபோனை கூப்பிட்டு எல்லா பேஜையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் ஃபோட்டோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த புக்குக்கு சொந்தக்காரி என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. என்னங்க புக்குன்னு. இல்லைங்க நீங்கள் பாடுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது இந்த புக்கில்னு சொல்லி எடுத்து பார்க்கும்போது நான் சொன்ன பார்த்தீங்களா, திருப்புகழ் படித்தவர் சித்தர்களுக்கெல்லாம் சித்தராவார். 1921 வந்து புக். ஆமாம், கிட்டத்தட்ட அது ஒரு 100 வருஷம் புக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த புக்கு மூலயமா தான் இப்போ உலகம் ஃபுல்லாக இருக்கிற கந்த சஷ்டி கவசமாக இருக்கட்டும், கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், கந்தர் அலங்காரம் மட்டும், திருப்புகழ் பாடம் எல்லாமே இந்த புக்கில் இருந்தால் வெளில வந்திருக்கு. இந்த புக்கில் இருக்கிற தமிழும் இப்போ இருக்கிற தமிழும் கிட்டத்தட்ட ஒரு 1000% வித்தியாசமாக இருக்கும். அது உங்களால் படிக்கவே முடியாது. அப்போது இந்த புக்கை நான் பார்த்துட்டு எல்லா பேஜும் ஃபோட்டோ எடுக்கிறப்போ திருப்புகழ் பாடுறவங்ககிட்ட நான் வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அனுமதி தாங்க, ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் நான் சொல்கிறேன். இதேமாதிரி அங்கே மைக்கு. முருகர் எப்பேற்பட்ட கருணையானவர் பாருங்கள். நான் சென்னையில் 20 நாளாக ஒரு புக்கு தேடுறேன், அந்த புக்கு எங்கேயுமே கிடைக்கல. சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒருத்தர் 4ஆம் தேதி இங்கே மாதிரி நிகழ்ச்சிக்குன்னு கூப்பிட்றாரு. இந்த 4ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் எந்த புக்கை தேடணும் அதே புக்கு என் கால் கீழே இருக்குது. நான் எடுத்து அதை பதிவு பண்ண அது இந்த புக்கு தாங்க, நான் இந்த புக்கை வச்சுட்டு உங்களுக்கு சில ஆராய்ச்சிலாம் பண்ணிச்சதுக்கப்புறம் தரேன்னு சொல்லி கொடுத்து அமிச்சாங்க எனக்கு. இது எவ்வளோ பெரிய அதிசயம் சார். நிச்சயமாக. ஸோ இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு பெங்களூர் பயணமே இந்த புக்கு நம்ம கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட இருந்து அங்கே தியானம் எனக்கு ஒரு உத்தரவு வருது. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்கிறேங்க சார். இது எனக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா, சென்னையில் ஒரு அம்மா என்னை வந்து கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்றாங்க. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கூப்பிட்ட உடனே ஐயா இந்த மாதிரி வரணுன்றாங்க. கோயில் பேர் என்னங்கிற வலம்புரி விநாயகர்னு. வலம்புரி விநாயகரா, 100% நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்னங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டியது இல்லைங்கம்மா. இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு சில பேர்லாம் அழைச்சதுக்கு வந்து அவங்க பணம் கேட்டாங்க. அம்மா, எனக்கு முருகர் எந்த அளவுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காருன்னா,